जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் மருத்துவ ஜோதிடர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாத ராசி பலன்கள்ல என்ன சுவாமி, ஆடி மாசத்துல எப்படி கிரகங்கள் எப்படி இருக்கும்? ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து வரக்கூடியது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. இப்போ ஆடி மாசத்துக்கு வரும்பொழுது எந்த ராசிக்கு வரார்? கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில யாரோட சேர்ந்து இருக்கார்? சூரியன் குரு ஜாதகத்துல ஒன்னா இருக்கார். அப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? கடக ராசி அப்படி இப்போ கடகத்துல சூரியன் வரார். அப்ப இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்துல கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் குரு, சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது ஜாதகத்துல இருக்கு. அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்க. இந்த பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? இது என்ன உங்களுக்கு எச்சரிக்கையான பதிவா அல்லது உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இதுதான் இதுல முக்கியமானது. எச்சரிக்கையா அதிர்ஷ்டமா? ஒரே வார்த்தை. உங்களுக்கு இந்த ஆடி மாசம் 12 ராசிக்கு ரெண்டே விஷயம்தான். அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா? அதிர்ஷ்டம்னா எப்படி, எச்சரிக்கைன்னா எப்படி? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எச்சரிக்கைன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா தான் இருந்தாங்க, வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சில விஷயங்கள் நம்ம பார்த்து செஞ்சாலும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம சமாளிப்போம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாமே முழுமையாக எல்லா ராசிக்குமே பார்ப்போம். என்னென்ன ராசியுடைய, அதே போல என்னென்ன அம்மனை வழிபாடு செய்தால், எந்தெந்த அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒன்று விடாம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ராசியில என்னென்ன விஷயங்கள், நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், எதுவும் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன்னா எப்படி இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு ஆடி மாசத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிச்சாச்சு. சோ இனிமேல் நீங்க கவனமா தான் இருக்கணும். ஏன்னு கேட்டா ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலட்சியமாக இருந்தால் பணம், பெயர், நிம்மதி மூன்றையும் இழக்க நேரிடலாம். சோ கவனமா இருங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவாங்க, ஆஹா ஓஹோ இப்படி அப்படி, அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேனோ அந்த விஷயத்துல கவனமா இருங்க, அவ்வளவுதான். முழுமையாக கேளுங்கள். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது 70, எச்சரிக்கை 30%. தனியார் வேலையில இருப்பவர்களுக்கு தவறான தகவல்களை முயற்சிப்பார்கள். அதாவது உங்களுக்கு ஓனர் கொடுத்தது ஒன்னா இருக்கும், இவங்க மாத்தி கொடுக்கறது ஒன்னா இருக்கும். தேவையில்லை உள்ளுக்குள்ளேயே இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது, எல்லா வேலையும் உங்க தலையில கட்டிட்டு போறதுக்கான விஷயங்களும் நடக்கும். எல்லாம் அவசியமா சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் கொடுங்க செய்வோம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. தனியார் வேலையில இருக்கிறது அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் நிறைய பொறுப்பு, சகிப்புத்தன்மை எல்லாம் நிறைய வேணும். அதெல்லாம் இருந்தாதான் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஏற்றிட்டு போயிடுவாங்க. அரசு தேர்வு, பதவி உயர்வு, நியமனம் தொடர்பான முயற்சிக்கு முன்னேற்றம் இருக்கும். ஆவணங்களை கொஞ்சம் பார்த்து கரெக்டா இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் படிச்ச வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஆனால் பண மோசடி, கணக்கு பிழை, நம்பியவர்களால் ஏமாற்றம் இதுவும் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. வருமானம் இருந்தாலும் எதிர்பாராத பண இழப்பு, மருத்துவ செலவு, வாகன பழுது, சட்ட செலவு இதெல்லாம் நிறைய இருக்கு. அதிக லாபம் தருவதாக ஒரு முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். நீ 25,000 போட்டா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கணும்னு, ஆஹா 25,000 1 லட்சம் கிடைக்குன்னு சொல்லி கொண்டு போட்டுறாதீங்க. சோ கவனமா இருங்க. அதே போல விவாகரத்து, சட்ட ரீதியான பிரச்சனைகளில் சமரச வாய்ப்பை தவற விடாதீர்கள். கோபத்தில் எடுக்கும் முடிவு பின்னர் வருத்தத்தை தவறலாம். அதனால இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. பழைய வழக்குகளில் புதிய ஆதாரம் கிடைக்கலாம். சட்ட ஆலோசனை பின்பற்றுவது நல்லது. உடல்நல எச்சரிக்கை தேவை. அதாவது ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கணுக்கால் வலி, வெரிகோஸ், அதே போல் வெரிகோஸ் வெயின் சொல்லுவா, தூக்கமின்மை, மன அழுத்தம், இதய துடிப்பு மற்றும் போன்றவைகளால் அறிகுறிகள் இருந்தால் அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகுங்கள். அப்பதான் அது சிறப்பு. இரவு நேர அதிவேக பயணங்கள் வேண்டாம். கவனக்குறைவு அபாயத்தை அதிகரிக்கலாம். சோ கவனமா இருங்க. புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு, தொழில் வளர்ச்சி, குடும்ப ஆதரவு, ஆன்மீக ஈடுபாடு, எதிர்பாராத நல்ல செய்தி, இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட்.
மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்ல பெயருக்கு களங்கம், ஐயோ கெட்ட பேர் ஏற்படுத்திடுவானுங்க, நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. பண இழப்பு, சட்ட சிக்கல், உடல்நிலை அலட்சியம், வாகன விபத்து, அபாயம். ஸோ கவனமா இருங்க. எச்சரிக்கையோடு நடந்தால் இழப்பை தவிர்த்து வெற்றியை பெறலாம். ஏன்னா கும்பராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள் நம்ம இப்படிதான் செய்யணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டால் சிறப்பு. பெண்களை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், குழந்தைகளை வண்டியில ஏத்திட்டு போறீங்களா, இனிமேல் கொஞ்சம் கவனமா இருங்க. கூடியமான வரைக்கும் இந்த ஆடி மாசத்துல பெண்கள் நீங்க வண்டியில கொண்டு விடுற ஒரு சூழ்நிலை, குழந்தைய வண்டியில கொண்டு விட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 10-15 நாளாவது உங்க கணவரை கொண்டு விட சொல்லுங்க. பரவாயில்ல நீங்க கொஞ்சம் கொண்டு விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சா நல்லது. ஏன்னா எதிர்பாராத சில நீங்க போவீங்க வருவீங்க, ஆண்டவ முன்னேற்றத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகக்ஷேமமா இருக்கணும் தான் எல்லாருமே சில நாதாரிகள் செய்யக்கூடிய தவறுகளால் ஒரு குடும்பத்துல போகக்கூடிய பெண்களுக்கும் பிரச்சனைகள் வரும். ஏன்னா அவன் எட்டு போட்டு காமிச்சோம் அவன் வண்டியில வேணும்னு, அவன் போற அவசரத்துல அவன் குழந்தைய கூப்பிட்டுன்னு போறாங்களா யாரு என்ன பண்றாங்கன்னா அவன் கண்ணுக்கு தெரியாது, போட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிட்டு, அதுக்குதான் அந்த வடிவேல் சார் சொல்லுவார்களா நாதாரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு போவானுங்க. நானே என் கண் கூட பார்த்துருக்கேன். கை குழந்தை இப்படி வச்சுட்டு போவாங்க, அந்த ஃப்ரண்ட் வீலர் நான் கார்ல இருந்து பார்ப்பேன், கொஞ்சம் தட்டி இருந்தாலும் அந்த குழந்தை கை குழந்தையோட விழுந்திருப்பாங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறானா அவன்லாம் நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதையும் ஒரு போலீஸ்கார் நின்று வேடிக்கை பார்த்துருக்காரு, அவர் பிடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். அந்த அளவுக்கெல்லாம் இருக்காங்க. அதனால சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனால கும்பராசி பொறுத்தளவுக்கு அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், எச்சரிக்கை மணி அடிக்கிறது, கவனமா இருங்க அப்படின்னு சொன்ன, அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு சில முன்னேற்றங்களும் உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கும். சுபம் வாழ்க வளமுடன்.